பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திர கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவர், இந்த நல்ல கால விலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2 ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். முதல் ஆராதனைக்கு நீர் கொண்டு வந்திருக்கும் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், தடைப்பட்டவர்களை சீக்கிரமாக தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. இன்னும் 2வது ஆராதனைக்கு நீர் கொண்டு வர போகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பமாய் ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை அடியனை மறைத்த நீர் வெளிப்படுங்க. உடைய பிள்ளைகளோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. நீர் பேசுகிற தேவனப்பா. அப்பா, வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். அப்பா, நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிறவர், ஜீவாதிபதியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அப்பா சோதரா எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை உணர்த்தி போதித்து எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்துகிற எங்கள் தேவனாய் கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, எல்லா பகுதியிலையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆண்டவரே சோத்திரம். பாடல் பதி ஆசிரியத்தை தந்ததுக்காய் சோத்திரம். 6ஆம் பதி ஆசிரியத்தை தந்ததுக்காய் சோத்திரம். வேதவாசி பதி ஆசிரியத்தை தந்ததுக்காய் சோத்திரம். காணிக்க பதி ஆசிரியத்தை தந்ததுக்காய் சோத்திரம். இந்த தேவை செய்தியும் ஆசிரியத்தை தந்து ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 முக்கியமான காரியங்கள் அவசியம். ஒன்று ஒருமனம், ஐக்கியம். அல்லேலூயா. ஒருமனம், ஐக்கியம். இந்த 2ம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது குறித்து பல விதத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திர வேதத்தில் பல தலைப்புகளிலே கர்த்தருடைய தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஏனென்றால் நம்மை அவரை போல உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நாம் மாறுவது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்து மனவாட்டி சபையாய் மாறுவது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம். நெகேமியா சொல்கிறாரு, என் தேவனுடைய கரம் எப்போதும் நாம் தெரிஞ்சுக்கணும். நம் தேவனுடைய கரம் நம்ம மேல் நன்மையாகத்தான் எப்போதும் இருக்குது. அல்லேலூயா. கரம் அவருடைய கரம் நம்மோடு இருக்குதா என்பதை நாம் எப்போதும் அறிஞ்சு கொள்ளணும். எப்போதும் அவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்பணும். அல்லேலூயா. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் ராஜாவினுடைய சோதர அரண்மனையில் அவர் ஒரு பானபாத்திரக்காரனாக ராஜாவுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் தான் பானபாத்திரக்காரர்களாக இருக்க முடியும். சோதரம் அப்படியே நல்ல மதிப்புக்குரியவராய் இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ராஜா சொன்ன வார்த்தைகளை இதெல்லாம் நீங்கள் நெகேமியா புத்தகத்தில் வாசிங்கன்னா என்ன சொன்னார்ன்றதெல்லாம் இருக்குது. சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு தெரிவித்தேன். அப்பொழுது அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை எழுந்து கட்டணும். ஆமேன். அல்லேலூயா. சபையார் எழுந்து கட்டணும். ஒரு மனமாய் சபையில் நாம் இணைஞ்சு நின்று தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் நமக்குள்ளே இருமனம் இருக்கவே கூடாது, ஒரு மனம் மட்டுமே இருப்பதாக. அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். ஊழியக்காரங்கள், மூத்த ஊழியக்காரங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதமான. அப்போ நம்ம விருப்பத்துக்கேற்ற செய்தி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியாக தேவனுக்கு விருப்பத்துக்கேற்ற செய்தியைத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள், ஊழியர்களை கொடுக்கும்போதே எப்படி கொடுக்குறான்னு சொல்லப்பட்டுக்கிறது. அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தான் என்ன செய்கிறாரா தர்றாருன்ட்டு எரேமியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆகவே நாம் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை நாம் தேடக்கூடாது, சோத்திரம் விரும்பக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அவருடைய இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தான் சோத்திரம் ஒவ்வொரு சபைக்கும் அவர் தருகிறார். அவர்களோடு இணைந்து செய்யும்போது சோத்திர ஊழியர்களும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளும் இணைந்து நிற்கிறதுனால அவர்களும் தேவ சித்தத்தில் பங்காளிகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டா ரொம்ப அவசியம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு
ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய ஊழியத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது என்ன வேலைன்னா, இணைஞ்சு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? நல்ல வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை இனப்படுத்தினாங்க. ஆமாம், கொடுத்தார்கள் அல்லது தடப்படுத்தினார்கள்லாம் சோத்திரம் இணைந்து செயல்பட தங்களை அர்ப்பணித்தார்கள்னு அர்த்தம். அப்படி தான் நீங்கள் நெகமியா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே தேவ திட்டத்தை அறிந்து அவர் சொல்லும்போது அப்படியே தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அப்படியே தங்களை ஏற்று என்ன செஞ்சாங்க? சோத்திரம் அர்ப்பணித்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 10 சகோதரரே, சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, இந்த வேத பதி கவனிங்க. ஒரு மனம் ஐக்கியம், அந்த ரெண்டு 2 கண்களை போல சபைக்கு. ஒரு மனமும் ஐக்கியமும் எந்த சபையில் இருக்குதோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும், அந்த சபை வளரும். அல்லேலூயா. ஒரு மனம் ஐக்கியம் இருந்துச்சுனாலே சோத்திரம். நம்ம இங்கே வேதத்தில் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசித்தோம், வாக்குவாதம், பொறாமை, சோத்திரம், பேதகங்கள்லாம் இருக்காது. அல்லேலூயா. அது கொரிந்தி சபையில் இருந்ததை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். யார்? என்ன செஞ்சாங்க? சோத்திர ஊழியர்களை கூட வாக்குவாதம், பொறாமை, பேதகங்கள்லாம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன எப்படி இருக்குன்னா, என்ன இருந்துச்சுன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு நாள் அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தரை சேர்ந்தவன். அல்லேலூயா. சோத்திரம். அப்படி கர்த்தரை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு உணர்வோடு நம்ம செயல்படும். சகோதரி, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? ஆமாம், தேவனுடைய காரியங்கள் என்று வரும்போது ஒரே காரியத்தை பேசணும். நீங்கள் குடும்பத்திலே கூட பாருங்கள், ஒரு காரியத்தை சோத்திரம் பேசும்போது ஒரு குடும்பத் தலைவர் பேசுகிறாருன்னா அங்கே குடும்பத் தலைவி பிள்ளைகள்லாம் இணைஞ்சி அதில் நிற்கணும். அதை விட்டு கருத்து வேறுபாடில் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இருக்காது. அதனால் ஒரு மனம் வந்துடாது. சோத்திரம் வேத வசனத்தின்படி சோத்திரம் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. குடும்பத்திலுமே அப்படித்தான், சபையிலும் அப்படித்தான். ஒரே காரியத்தை பேசணும். அப்படின்னா இணைஞ்சு நின்று ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சோத்திரம் அதில் இணைஞ்சு நீங்கள் நிற்கணும். நீங்கள் ஊழியக்காரங்க சொல்கிறாங்கன்னா இணைஞ்சு நில்லுங்க. குடும்பத்தில் சோத்திர ஒரு தகப்பன் சொல்கிறாருன்னா, அல்லது குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தகப்பன், அதே கணவர் சொல்கிறாருன்னா, சகோதரிமார்கள் அதை நீங்கள் நல்ல கருத்தாக இருக்கும்போது அது இணைஞ்சு கொள்ளுங்க. எல்லாத்துக்குமே என்ன செய்கிறது? நான் நினச்சது நடக்கணும், நான் நினச்சதை தான் செய்யணுன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வச்சுக்கக்கூடாது. சோத்திரம் ஆராய்ந்து பார்க்கணும். சோத்திரம் எது சரி எது தவறு என்பது. சரி, நல்ல கருத்தை சொல்கிறாங்களா, சரி கணவர் தானே, சரி ஏற்றுக்கொள்வோம். அதே சமயம் மனைவின் காரியங்கள் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பண்ணுவாங்க, நான் சொல்கிறத நடக்கணும் அப்படின்னு சில குடும்ப தலைவர்களும் நிற்பாங்க. சில குடும்ப தலைவிகள் எப்படி இருக்கிறாங்க, நான் சொல்லதான் நடக்கணும் குடும்பத்தில். இங்கே தான் பிரிவினை வர்றது. இங்கே தான் என்ன வரும்? ஒரே காரியத்தை பேச முடியுமா? ஒரே காரியம் நடக்குமா? நடக்கிறதில்ல. இது விஷயம் தான். சரி, அடுத்து பிரிவினைகள் இல்லாமல், அப்போ அந்த ஒரே காரியத்தை பேசும்போது அதில் உடன்பாடு வரலைன்னா பிரிவினை வந்துடும். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை இதெல்லாம் இருக்கணுங்க. ஒவ்வொரு பாருங்கள், குடும்பம் சபை குடும்பம், இது ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம சமுதாயத்தில் நம்ம முன்மாதிரியான குடும்பமாகவும் சபையாகவும் நம்முடைய சபை இருக்கும், குடும்பம் இருக்கும். அல்லேலூயா. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை. பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும். பாருங்க, கர்த்தர் சோதரர். ஏகன்னா என்ன அர்த்தம்? ஒரேன்னு அர்த்தம். ஏகன்னா இதோன்னு நினைக்காதீங்க. ஏக மனது, ஒரே மனதுன்னு அர்த்தம். ஏக யோசனைனா ஒரே யோசனைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஒரே யோசனை வருதா? இல்லை. அது ஒரே யோசனை. அப்போ வருகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இணங்கி போகணும். ஒருத்தர் இணங்கி போகணும். உள்ளவர்களாக சீர் பொருந்தி இருக்கிறத அதான் சீர் பொருந்தி இருக்கவும் என்ன செய்யணுமா? வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு பாருங்க புத்தி சொல்லுகிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அவருடைய ஊழியத்தில் இணைந்து செயல்பட சோத்திரம் எல்லாம் ஊழியர்கள் சோத்திரம் அவரோடு கூட ஒரு கூட்டம் இருந்தது.
ஒரு கூட்ட ஊழியர்களை எழுப்பினார். அவரோடு கூட பல ஊழியர்கள் இணைஞ்சு நின்றாங்க, பல குடும்பங்கள் இணைஞ்சு நின்றது. அதனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு போகிற இடங்களெல்லாம் சபையை ஸ்தாபிப்பதற்கு, சுவிசேஷம் அறிவித்த சபையை ஸ்தாபிக்க அவரால் முடிஞ்சது. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சபையார் எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு சபையாரும் ஏக சிந்தையுள்ளவர்களாய் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். கடைசியாக சகோதரரே, அப்போ பாருங்க, சந்தோஷமாக இருங்கள். அப்போ பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க. சோத்திரம். சிலர் எப்போதும் சோத்திரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தடையாகவே சோத்திரம் அப்போ இருப்பாங்க. சந்தோஷமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். சுவாமிதாஸ் பாஸ்டர் நம்ம தலைமை போதகரை குத்தி நல்லா சொல்லுவாங்க, நல்லா எப்போதும் நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்கன்னு. உண்மையில் சோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை எல்லாருக்கும் தருவாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக அநேக வேலை எல்லாரோட நல்லா பேசுவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்ம மகிழ்ச்சியை நம்ம இருதயத்தில் காத்து கொண்டால் தான் அது வெளிப்படும். சோத்திரம். அந்த கிருபைகளை கர்த்தர், அதான் பாஸ்டர் என்ன சொன்னாங்க, அது கர்த்தர் கொடுத்த கிருபைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமாங்க, துக்கம் இருக்குது, வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அவைகளை மத்தியில் நம்ம எப்படி இருக்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க, சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாக இருங்கள். அடுத்து எப்படி செய்யுங்க, நற்சீர் பெருந்துங்கள். அப்போ சோத்திரம் ஒரு சில குறைபாடுகள் இருக்குமானால் சோத்திரம் அதை என்ன செய்யுது, பெருசுப்படுத்தாமல் நற்சீர் பொருந்துங்கள், ஒருமனப்படுங்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிற, என்ன செயல்படுறது? ஆமாம், இருதயம் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆறுதல் அடைஞ்சிடணும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஏக சிந்தையாக இருங்கள். அதான் ஒரே சிந்தை. பாருங்கள், ஏக மனது, ஒரே காரியத்தை பேசணும். அப்படிலாம் பார்த்துட்டு இங்கே என்ன சொல்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திரம் ஏக சிந்தை, ஒரே சிந்தையுடையவர்களாக என்ன செய்யணுமா, இருக்கணுமா. அடுத்து சமாதானத்துடன் இருக்கணும்ன்று அந்த வார்த்தை வருது பாருங்க. இருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். ஏக சிந்தையாக இருங்கள்னு சொல்லிட்டு கூட என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமாம், சபையில் சமாதானமாக இருங்கள். சகோதரிகள் சகோதரிக்குள்ளே சமாதானமாக இருங்கள், சகோதரர்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். கர்த்தர் நாம் அனைவரும் தேவனோடு கூட தேவ சமாதானத்தோடு கூட நம்ம தேவனை சோத்திரம் தொழுது கொள்வோம், தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்வோம். உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கடவுதுன்னு வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானம் என்ன செய்யணுமா, ஆளுகை செய்யணுமா. ஆமேன். கர்த்தர் அப்படி நடத்தணும். சொல்லி சமாதானமாக இருங்கள் சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தால் அப்பொழுது அன்புக்கும், நம்முடைய ஆண்டவர் யாருங்க, தேவன் யாருன்னா அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் என்னோடும் உங்களோடும் இருப்பார் நிச்சயமாக. அல்லேலூயா. என்னோடும் உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது அறிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக. அல்லேலூயா. சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளணுமா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருமன ஐக்கியம் எவ்வளோ அவசியம் என்பதை இந்த வசனங்கள்லாம் வெளிப்படுத்து. வாசிக்கலாம். சமாதான கட்டினால் பாருங்கள், சமாதானத்தினாலே நாம் கட்டப்பட்டிருக்கணும், சமாதானத்தினாலே நம்ம இணைக்கப்பட்டு இருக்கணும். அதை கட்டுன்றது என்னது, நம்ம இணைத்து கட்டி நம்மை சோத்திரம் இணைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் சமாதான கட்டினால் என்ன செய்யணுமா, ஆவியானவர் தான் ஒருமனப்படுத்துகிறார். சோத்திரம் சபையை ஒருமனப்படுத்துகிறது ஆவியானவர், குடும்பத்தை ஒருமனப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஆவியின் ஒருமையை காத்துள்ளவருக்கு நாம் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு என்ன அர்த்தம், கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்போ சமாதானத்தினால நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோமான்னு பார்க்கணும். சோத்திரம் ரொம்ப நம்ம இணைந்து செயல்படுகிறது அவசியம். கர்த்தர் சோத்திரம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணுகிறது பிசாசுங்க. சோத்திரம் ஆமாம், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தரும் சோத்திரம் கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிற பிசாசு இயேசு நாமத்தினாலே கடிந்து கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா.
சபைக்கு விரோதமாக கூட சோத்திரம் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நாம் இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளணும். கடிந்து கொண்டு தான் ஜெபிக்கிறோம். நீங்களும் கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, பிலிப்பியர் 1:27 ஒரே ஆவி ஒரே ஆத்மா உடையவர்களாக இருக்கணுமா. வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல், ஒருவேளை நான் ஊழியத்து நிமித்தம் நான் வராமல் இருந்தாலும், அவர் அப்படிப்பட்ட அப்போஸ்தலன் பவுலுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? அப்போஸ்தல அழைப்பு. அப்படின்னா ஒரே இடத்துல அவர் இருந்து ஊழியம் செய்ய முடியாது. சோத்திரம் பல இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் மிஷினரியாக கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க வைத்து சபைகளை ஸ்தாபித்து அங்கே சபை மக்கள் கூடி வருகிற வேளையில் அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்து அங்கே போதகர்களை நியமித்து சோத்திரம் வேற ஒரு தேசத்துக்கு போவார், வேற ஒரு பட்டணத்துக்கு போவார், அப்படி கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கேன், நான் வந்து உங்களை கண்டாலும், பிலிப்பியர் சபையாரே, நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் என்ன செய்யணும்? ஆமாம், ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஆவியானவரோட அந்த இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் விட்டு கொடுத்துன்னு அர்த்தம். ஆவியிலே உறுதியாய் நீங்கள் நிற்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நீங்கள் செயல்படணும்னு அர்த்தம். நின்று ஒரே ஆத்மாவில், ஆத்மா வெவ்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறு ஆத்மா இருந்தாலும் இந்த இதெல்லாம் இணைக்கிறது எதுனா கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. ஆமாம், ஆவின்றது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து நம்மளை ஒருமனப்படுத்துகிறார். நம்மை கர்த்தருக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக ஊன்ற கட்டுகிறார். வாசிங்க. நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷன் விசுவாசத்திற்காக என்ன செய்யணுமா? கொஞ்சம் போராடணுங்க. சோத்திர தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை என்பது அப்போ சோத்திர விரோதமாக எழும்புகிற காரியங்களை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கணும். கர்த்தர் நம்முடைய ஐக்கியத்துக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற காரியங்களை நம்மை விட்டு அகற்றி கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் விசுவாசத்தில் தேவனுக்காக ஒருமனமாய் கர்த்தர் ஐக்கியமாய் நாம் செயல்படணும். அல்லேலூயா. அதான் போராடணும்னு சொல்கிறார். எதிர்க்கிறவர்களால் பாருங்கள், எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிற என்று நமக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, ஒழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நம்ம எதிர்க்கிறவர்கள் சோத்திரம் ஆங்காங்கு இருப்பார்கள். அவர்களால் நாம் மறலாது இருக்கிறது என்று நம்மளை குறித்து அவர்கள் கேள்விப்படணும். அவங்க பாருங்கள், கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணையாக அவர்களுடைய தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் கண்டுகொள்ளணும், மற்றவர்கள் கண்டுகொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி உங்களை குறித்து நான் கேள்விப்படணும்னு சொல்கிறார். நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்றத நான் எப்படி அறிஞ்சு கொண்டு வந்தாருன்னா, அவருக்கு தகவல் சொல்கிறதுக்கு சோத்திரம். இன்னைக்கு போல் ஃபோன்லாம் இல்லை சோத்திரம். ஆனால் சோத்திரம் காரியங்களை சபைகளுக்கு தெரியப்படுத்த, நிருபங்களை கொண்டு போய் சேர்க்க கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க, கர்த்தருடைய ஊழியர்கள் இருந்தாங்க, உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. அது சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்க்கிறவர்களா நீ ஒன்றிலும் மருளாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படணும். கேள்விப்படும்படி என்ன செய்யுங்க? எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எப்படி மட்டும் நடந்து கொள்ளுங்க? பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா தகுதியுள்ளவராக நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நீங்களும் பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 1 பேதுரு 3:8-9 அந்த ஒரு மனம் தேவனோடு ஐக்கியம் எந்த அளவுக்கு சோத்திரம் இருக்கணும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய நிருபத்தில் சொல்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 3:8-9 மேலும் ஆமாம் சோத்திரம் அவர் ஒரு நல்ல ஒரு மூத்த போதகர் இல்லையா? சோத்திர ஆதி திருச்சபையில் ஒரு தலைமை போதகரை போல செயல்பட்டவர். அப்போ சொல்கிறாரு, எல்லா சபைகளுக்கும் அவர் ஆலோசனையாக பொதுவாக சொல்கிறார். அப்போஸ்தலன் ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனி நிருபங்களை எழுதினார். ஆனால் பேதுரு வாருங்க சோத்திரம் பொதுவாக எல்லா சபைகளுக்கும் அவருடைய நிருபங்கள் ஆக அவர் பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லாரும், எல்லா சபையாருன்னு அர்த்தம். எப்படி இருங்க? ஒன்று ஒருமனப்பட்டவர்களாக இருங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். இரக்கம் நம்முடைய சுபாவத்தினுடைய குணத்தில் இரக்க சுபாவம் உள்ளவங்க தாங்க இணங்கி போவாங்க.
இறக்க சுபாவம் ஒரு சிலருக்கு இருக்குது, அது இறங்கி போக முடியாது. இரக்கமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இணங்கி போயிடுவாங்க. சோத்திரம். அப்போ சில இதில் பாருங்கள், பிடிவாதமாக இருக்கிறவங்க என்ன செய்யுமா, இணங்கி போக மாட்டாங்க. பிடிவாத குணம் நமக்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆகவே ஆகாது. அல்லேலூயா. பிடிவாத குணம் விட்டு கொடுக்கறது தான் குணம் தான் தேவை. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், விட்டு கொடுத்து அதே சமயத்தில் தேவ சித்தம் என்ன, எது நல்லது, எது சரியாக இருக்கும் அப்படின்னு அனுசரித்து அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இரக்கமுள்ளவர்களுக்கு பாருங்கள், விட்டு கொடுக்குறவர்கள் தான் அந்த இரக்க சுபாவம் நிறைஞ்சிருக்கும். இரக்கமுள்ளவர்களும், அடுத்து சகோதர சிநேகம் உள்ளவர்களும். சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கணும். அதேபோல் சகோதரிகளும் சகோதரிகளுக்குள்ளாக நல்ல சிநேகம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும், சபைக்குள்ளாக இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவர்களிடத்தில், குடும்பத்திலும் கூட நண்பர்கள் உறவினரிடத்தில் நம்ம எப்படி என்ன இருக்கணும், ஆமாம், நம்முடைய தெய்வீக ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட அந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவர்களாக இருக்கணும். சகோதர சிநேகம் உள்ளவர்களும், அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மன உருக்கம் உள்ளவர்களும். ஆண்டவரிடத்தில் இருந்தது இந்த மனதுருக்கம். இறக்கம் மட்டும் இல்லை, அவர்கிட்ட மனதுருக்கம் இருந்தது. எவ்வளோ தெய்வீக குணங்கள் சோத்திரம் ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் வேதத்தில் அநேகம் உண்டு. சோத்திரம். நம்முடைய தேவனை போல இரக்கமுள்ளவர்கள், மனதுருக்கமுள்ளவர்கள், அன்புள்ளவர்கள். தேவனை அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பிலிருந்து தான் எல்லா காரியங்களும் வருகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதுதான் சபையில் தேவனுடைய ஜனங்கள் ஆவியின் கனிகள் உடையவர்களாக இருக்கணும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆவியின் கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு நம் சோத்திரம் தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியின் கனிகள் எத்தனை? கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 9. ஆவியின் வரங்களும் 9 தான். ஆனால் வரங்கள் இல்லாமல் எங்கே போகலாம்? பரலோகம் போயிடலாம். ஆனால் ஆவியின் கனிகள் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது. தெய்வீக குணங்கள் சோத்திர ஆவியின் கனிகளை வாசிக்கலாம். ஆவியின் வரங்கள் நமக்கு தேவை தான், ஊழியத்துக்கு தேவை தான், சபைக்கு தேவை தான், ஊழியக்காரர்களுக்கு தேவை. அதே சமயத்தில் ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்துவதற்கு சோத்திரம் அவருடைய வரங்கள். இப்போ அபிஷேகம் ஒரு வரம். அபிஷேகம் வரத்தை முதல்ல நீங்கள் பெறணும். கர்த்தர் அடுத்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஊழியத்தில் நல்ல வாஞ்சியாக இருப்பீங்கன்னா ஜெபமும் ஒரு வரமாக தான் கர்த்தர் கொடுத்து உங்களை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்வார். வாசிங்க. ஆவியின் கனியோ, ஒன்று அன்பு, 2வது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பாருங்கள், கடைசியில் இச்சை அடக்கத்தோடு முடியுது. சோத்திரம். அப்போ ஐயா தலைமை போது டேட்டு வாங்கும்போது டேட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சொன்ன 2 காரியம் இருக்குது. ஃபஸ்ட்டு 25 வருஷம் ஊழிய நிறைவு. இன்னொன்று என்னென்னா குடும்ப ஆசீர்வாத கொடுக்கையாக அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கேற்ற விதமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்தி கொடுக்கணும், நீங்கள் அப்படி செய்தி கொடுங்கன்னு சொன்ன போதும். அப்போ சபைக்கு வேண்டிய நல்ல ஆலோசனை கொடுத்தாரா இல்லையா? எத்தனை பேருக்கு அது அந்த செய்தி பிடிச்சிருந்துச்சு? வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீர்களானால், வசனத்தின்படி வாழ விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் அந்த செய்தியெல்லாம் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அல்லேலூயா. ஆனால் வசனத்தின்படி நான் இல்லை, அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா சோத்திரம். அப்போ தான் என்ன உண்டாகும்? சோத்திரம். ஏன்னா நம்ம விருப்பம் ஒன்று இருக்குது, ஆனால் பாஸ்டர் ஐயா ஒன்று சொல்கிறாங்களே, அப்படி இல்லை. வசனத்தை தானே சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை தானே போதிக்கிறாங்க, விலைக்கு போதிக்கிறாங்க. அப்போ பாருங்க, நல்ல அருமையான செய்தி. சோத்திரம். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லாத ஆலோசனைகளை சபையில் அந்த மூத்த ஊழியக்காரங்க அவங்க அனுபவத்தில் 10 வருஷமாக எக்ஸ்ட்ரா பாருங்க, 90லேருந்து ஊழியம் செய்கிறாங்க. நான் 2000 தான் ஊழியம் செய்கிறோம். சோத்திரம். மூத்த ஊழியக்காரர்களாய் சோத்திரம் தலைமை போதகராய் கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார் என்றால் சோத்திரம் கிருபையில் கொடுத்து கர்த்தர் மென்மேலும் தம்முடைய தாசர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அருமையான செய்தி, நல்ல செய்தி என்பதில் சோத்திரம் எனக்கு நல்ல பூரண நம்பிக்கை உண்டு, உங்களுக்கும் அப்படி இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தாலும்
சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தின்படி போதிக்கிறாங்களா, அதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்பட்டு கடைசியில் அந்த வார்த்தை என்னது, இச்சை அடக்கத்தை குறித்து கொஞ்சம் நல்லா பேசினாங்க. குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு பின்பாகவோ என்ன எந்த விதமான காரியங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, ஆசைகள் இச்சைகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் எப்படிலாம் சொன்னாங்கன்றதை நான் சொல்ல வரல. கர்த்தர் சோத்திரம் வந்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது நிச்சயமாக ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அதனால் இப்படி சொல்லி சபையின் காரியங்களை சொல்லி செய்தி கொடுக்க பாஸ்டர் சொல்லியிருப்பாரோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் மூத்த ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டிய போதிக்க வேண்டியிருக்குதா? அவர்களுக்கு தெரியும் சபையின் காரியங்களுக்கு என்னென்ன போதிக்கணும், எப்படி போதிக்கணும், என்ன. ஏன்னா பெரிய சபையை நடத்துகிறவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதனால் பாஸ்டர் இதை பேசுங்க, பாஸ்டர் அதை பேசுங்க ஐயா அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு கர்த்தர் ஆவியானவரே அவர்களோடு இருந்து பேசுகிறார். அல்லேலூயா. இதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அப்போ ஊழியக்காரங்க ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்களோ இப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாதுங்க. நான் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் எதுவுமே நான் ஆவிக்குரிய காரியங்களை சோத்திரம் சபையில் ஐக்கியமாக இருக்கிறவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சோத்திரம் வாரம் போதிக்கிறோம். மற்ற சமயங்களிலும் பிரேயர் சமயங்களிலும் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை போதிக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட உங்களுடைய ஜீவியத்தின் காரியங்கள் எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். சொல்கிறது கரெக்டு தானே? எங்களுக்கு ஊழியக்காரருக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியுமா இல்லையா? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் சோத்திரம் நம்முடையன்னு சொல்லும்போது என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அதனால் என்ன கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தரும் நம்ம ஊழியக்காரன் நானும் என்னை மறைத்து கொள்ள முடியாது, நீங்களும் கர்த்தருக்கு உங்களை மறைத்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சரி, நல்லது. சரி, வாசிங்களேன். இது வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாருன்னா சோத்திரம் எல்லா தேவனுடைய ஜனங்களும் என்ன செய்யணுமா பாருங்க. இதை ஏன் அடுத்தடுத்து வலியுறுத்தி சொல்கிறாரு? வருமானம் அந்த ஐக்கியத்தை குறித்து தேவன் ஏன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு நிருபங்களில் இவ்வளவு முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அது எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொண்டு அறிந்து அதன்படி நாம் நடக்கணும். அல்லேலூயா. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், அடுத்து இரக்கமுள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும். ஆமாம், இங்கே சொல்கிறார் ஒருமனம், இரக்கம், சகோதர சிநேகம், மனவுருக்கம், அடுத்து இணக்கம். அந்த இணக்கமும் முக்கியம். எல்லாம் இருந்தும் இணக்கம் இல்லைன்னா பாருங்கள், சபைக்குள்ளாக நல்ல இணக்கம் இருக்கணும். ஊழியர்களாக எங்களோடு கூட நீங்கள் நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும். நீங்களும் இணைந்து கர்த்தரோடு கூட எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய சித்தத்தின் காரியங்களில் இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. இணக்கமுள்ளவர்களாக இருந்து என்ன செய்யணும்? அடுத்து இது இப்படி இருந்து என்ன செய்யணுமா? அடுத்து செய்ய வேண்டிய காரியம். ஆமாம், நமக்கு தீமை செய்கிறவங்க இருப்பாங்க. கர்த்தர் சகோதரனுடைய யாராவது கர்த்தருடைய பிள்ளைகளே கூட ஏதாவது ஒரு தீமை செஞ்சிட்டாங்கன்னா அவர் பதிலுக்கு தீமை செஞ்சிடாதீங்க. தீமைக்கு தீமையையும் என்ன செய்யாதீங்க. ஆமாம், நம்ம யாராவது ஒருத்தர் உதாசீனப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? பதிலுக்கு வேதம் சொல்கிற ஆலோசனை தான், உதாசீனப்படுத்த வேணாம், நேசிப்போம். அன்பு தானே சகல பாவங்களை மன்னிக்கும். உதாசீனத்தையும் சரி கட்டாமல் என்ன செய்யணுமா? அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாகும். அல்லேலூயா. அப்போ என்பதை நாம் நன்றாக அறிந்திருந்து என்ன செய்வோம்? மற்றவர்களை மன்னித்து ஆசீர்வதிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதில் நம்ம கவனமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இந்த வசனங்களின்படியாக உங்களுடைய அனுபவம் இருக்கட்டும், சபையிலும் நம்முடைய அனுபவம் இருக்கணுமுங்க. ரெண்டும் சபையும் குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆமாம், ஏன்னா பல சபைகள் பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் சபை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய கூட்டம்தான் என்னது? குடும்பங்கள் நிறைந்தது தான் சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி,
அடுத்து 9ஆம் வசனம் வாசித்தாச்சுல, சரி ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:11 வாசிங்க. நம்ம இன்னைக்கு வாசித்த கர்த்தர் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 3:11 பாருங்கள். அதில் சில காரியங்களை சொல்ல வேண்டி இருக்குது. ஸ்தோத்திரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் யாருங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போடணும்னு நினைக்கவே கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி வாசிக்கலாம். சரி தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம் கூட ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த அஸ்திபாரமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆமாம், சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யார் மேலே கட்டப்பட்டுச்சான்? ஆமாம், பேதுரு மேலே கட்டப்பட்டுச்சு. அவர் மேலே கட்டப்பட்டிருந்தா சபை நிற்குமா? அவரையும் மறுதளிக்கிற மனுஷன், அவிசுவாசம் உள்ள மனுஷன், அவரை கொண்டு சோத்திரம் அப்படி இல்லைங்க. சோத்திரம் கட்டப்பட்டது யார் மேலே அப்படின்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்குது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இது இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அப்படின்னு இருக்கிற இது. பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு இன்றைக்கும் வீடு கட்டுறவங்களும் உண்டு. அவங்களோட வசதி கேட்டபடி என்ன செய்கிறாங்க? நல்ல பிரமாண்டமான மாளிகையில் கட்டுகிறவர்கள் உண்டு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பொன் என்பது விசுவாசத்தை குடிக்கும், வெள்ளி என்பது ரட்சிப்பை குடிக்கும். இப்படிலாம் காரியங்கள் விளக்கி சொல்லலாம். விலையேறப்பட்ட கல் பாருங்கள், சீக்கிரம் என்ன செய்யாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல உறுதியாக இருந்து என்ன செய்ய, நல்ல கல். இப்போ கருங்கல்லை வச்செல்லாம் கட்டுறாங்க சில இடங்களெல்லாம், வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, நல்ல ஸ்ட்ராங்காக அடித்தெல்லாம் போடுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ பெரும்பாலும் அப்படி கிடையாது. இது பழைய ஆமாம் சோத்திரம் அப்படி பழைய காலத்தில் அப்படி கட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் அதிகமாக இப்போ வச்சு இப்போ ஜல்லி வச்சு வேறு காரியங்கள் பயன்படுத்துகிறாங்க. கீழே என்ன பண்ணுறாங்க, காங்கிரீட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி எழுப்பி கொண்டு வராங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்தோத்திரம். மரத்தினால் கட்டப்பட்டது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும்? கடுமையான காற்று, புயல் காற்றில் ஸ்தோத்திரம் அந்த வீடுகள்லாம் விழுந்துடுது. சில வெளி தேசங்களெல்லாம் அந்த இதுக்காக மரத்தில் கட்டுறாங்க. எதுக்காக? பூகம்பம் வருது பார்த்தீங்களா, நிலநடுக்கம் அதிகமாக உள்ள இடங்களில் மரத்தை வச்சு தான் கட்டுறாங்க. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜப்பான் தேசத்துலாம் அதிகமாக இந்த இது குறைவு. எது? பில்டிங் போட்டு கட்டுறது குறைவு இருக்குது. அதில் கட்டும்போதும் ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க, நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா கட்டுறாங்க. அதுவும் இருக்குது. ஆனாலும் கூட இப்படியும் கட்டுற வீடுகள் நிறையா இருக்குது. ஏன்னா பூகம்பத்தினால் பாதிக்கப்படாதபடிக்கு அப்படியே இதானாலும் கூட ரொம்ப சேதாரம் வராது. சரி, அப்படி இருக்குது. புல்லுனால கட்டப்பட்டுனா என்ன, எவ்வளோ நிலைக்குமா? அது வைக்கோல்னால கட்டப்பட்டா நம்முடைய வேலைப்பாடு எப்படி இருக்குது பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்போஸ்தலன் பவுல். சரி, இது இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியாத காரியங்கள்லாம் உண்டு. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது என்ன செய்யும்? அதை நிச்சயமாக விளங்கப்படும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அப்போ கர்த்தர் தம்முடைய அக்கினி அனுப்பி நம்முடைய வேலைப்பாடுகளை கவனிக்கிறார். ஊழியத்தின் காரியங்களை நம்ம வேலைப்பாடு தேவனுக்கு பிரியமாக, ஆமாம் சோத்திரம், தேவ சித்தத்தின்படி நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் அந்த நாட்களில் அநேகர் சொல்லுவாங்களாம், நம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தனம் அல்லவா, நம்முடைய நாமத்தினால் என்ன செஞ்சோம், அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்றெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாரா, நான் உங்களை அறியேன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யலை, வரங்களை செயல்படுத்தி பார்த்தாங்க, தங்களுடைய சுய மகிமையை தேடுறதுக்காக நடந்துக்கிட்டாங்க. அதுதான் முக்கியம். தேவ சித்தத்தை அறிஞ்சு செஞ்சாங்களா அப்படின்னு அந்த கூட்டத்தாருன்னு பார்த்தா செய்யலை. அதனால தான் நான் உங்களை அறியேன்னு சொன்னதுக்கு காரணம். எங்கே இருக்குது? மத்தேயு அது வாசிக்கலாம். அது ஏன் அப்படி செஞ்சார்? அவருடைய நாமத்தினால தானே பிசாசை துரத்துனாங்க, அவர் நாமத்தினால தான் அற்புதம் செஞ்சாங்க. ஏன் அப்படி நடந்துருச்சு? ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அந்நாளில் அநேகர், கொஞ்சம் பேர் இல்லைங்க, அநேகர் ஆண்டவரை நோக்கி சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்களாம்?
கர்த்தாவே கர்த்தாவே. ஆ ஆமாம், சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினால தான் தெற்கு தரிசனம் வளைத்திருக்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி வார்த்தை வருது பாருங்க. ஆண்டோடைய நாமத்தினால தான் என்ன செஞ்சாங்களாம்? இயேசுவின் நாமத்தினால தான் பிசாசுகளை துரத்தினாங்களாம். அது மட்டும் இல்லை, ஆண்டோடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை, கொஞ்சம் இல்லை அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஏன் அப்படி சொன்னார்? நான் ஒரு காலம் உங்களை அறியல், அக்கிரம செய்கிறக்காரரே என்னை விட்டு ஆண்டு போவுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிதாவின், அதுக்கு முன்னாடி சொல்லுவார் பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே. எத்தனாவது வசனம் வாசிக்கலாம்? வசனத்தை சொல்லுப்பா. 21 வசனம். பரலோகத்தில் இருக்கிற, ஆமாம், பிதாவின் சித்தம், கர்த்தரா இயேசுவின் சித்தத்தை, தேவ சித்தத்தை, இப்படி சொல்ல போனால் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அல்லாமல் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி, அவர் கர்த்தர் தான், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதுனால பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது இல்லையா? அடுத்த வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா? சரி, அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வேத வசனத்தை ஒவ்வொன்றையும் நல்லா தியானிச்சு, ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார், எதற்காக சொன்னார், அதனுடைய சொல்ல அப்படி ஆண்டவர் என்ன சொல்ல அவர் சோதர விரும்பினார், அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். வசனத்தினுடைய விளக்கத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை வழங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை என்று அக்கினி சோதனையானது பரிசோதிக்கும். சோத்திரம் விசுவாசத்தில் நாம் தேவனுக்கென்று சோத்திரம் உண்மையாய் நாம் செயல்பட்டுருப்போமானால் அது நிலைத்து நிற்கும். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. அதன்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் என்ன செய்வான்? நாம் கட்டினது நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. நிச்சயமாக என்ன செய்வோம்? கூலியை பெறுவோம். சரி, அடுத்த வசனம் பாருங்க. வெந்து போனால் என்ன நடக்குமா? சோதனை வெந்து, அப்போ பாருங்க சோத்திரம், வெந்து போகிற அளவுக்கு எது வெந்து போகாது? கல் வெந்து போகுமா? பொன், வெள்ளி அப்படியே சோத்திரம். சோத்திரம் அது விசுவாசத்தை தான் குறிக்குது. ஏன்னா இப்போ பொண்ணும் வெள்ளியெல்லாம் அது உருகத்தான் செய்யும். ஆனாலும் கூட சோத்திரம் அதனுடைய காரியங்கள் என்னாகாது? கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், எரிஞ்சு சாம்பலாக போகாது. சரி, நமக்கு தெரியாது. அப்போ சொல்லப்படுகிறது, அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அதே வேளையில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் அஸ்திபாரத்தை குறித்தும் சொல்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் சோத்திரம் 19 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும், ஆமாம், இனி நாம் அந்நியர் அல்ல, தேவனுக்கும் உலகத்துக்கும் சோத்திரம் இனி கிறிஸ்துக்குள்ளானவர்களாக நம்ம இருக்கிறோம். நாம் சோத்திரம் தேவனுக்கு அந்நியர் அல்ல, பரதேசிகள் அல்ல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது, பரலோகம் என்ற குடியிருப்பு இருக்கிறது. சரி, வாசிக்கலாம். பரதேசிகளாக இராமல் பரிசுத்தவான்களோடு நாம் எப்படி இருக்கிறோம்? உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு இணைந்து சர்வசங்கமாக சபையாக நாம் இந்த பூமியில் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் யார்? தேவனுடைய வீட்டார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். தேவனுடைய வீடு சபையை குறிக்கும். அந்த சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வீட்டார் நாம் தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், சபையில் ஐக்கியமாக இருக்கிற ஜனங்கள் தான் தேவனுடைய வீட்டார். இருந்து என்ன செய்கிறோம்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம். ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போடப்பட்ட அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவரும் போட முடியாது. அதோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியர்களும் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டமா இருக்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே. அது முக்கியம். இவர்கள் அஸ்திபார கல்லாக இருந்தாலும் மூளைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அஸ்திபாரமாய் அதாவது சோதர கிறிஸ்துவடையவர்களாக நம்ம இருக்கணும். அதே வேலையில் போடப்பட்ட அஸ்திபாரமாகிய அந்த மனப்பாடமாக அந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 3:11 மட்டும் வாசிக்கலாம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 3:11.
போடப்பட்டிருக்கிற ஏற்கனவே தேவனுடைய சித்தத்தின்படி போடப்பட்டாயிற்று. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும். ஆமாம், வேற ஒரு அஸ்திபாரத்தை போடுறதுக்கு கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் தீவிரமாய் செயல்படுகிற காரியங்கள் அந்த நாட்களிலும் ஆதி திருச்சபையிலும் இந்த காலத்திலையும் கூட அநேகர் அப்படி இருக்கிறாங்க, செயல்படுறாங்க. வேற வேற அஸ்திபாரத்தை போட்டுக்கிட்டு கிடக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், யெகோவா விட்னஸ் இப்படி ஒரு குறிப்பு. இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், எவ்வளோ பலவிதமான, அதாவது செவன்த் டே அப்படின்னு பல காரியங்கள் இருக்குது. இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவை முக்கியப்படுத்தும். அப்போ திரியேக தேவனை, மூன்றில் ஒருவராகிய தேவனை நாம் கனப்படுத்தி முக்கியப்படுத்தாத பட்சத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது பூரணப்படாது. அப்போ போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனால் போடக்கூடாது என்று தெளிவாக சொல்லுகிறார். முதல்ல அவர் தான் அஸ்திபாரமான கல், அதோடு கூட மூளைக்கல் என்று சொல்லி தெளிவாக எபேசியர் புத்தகத்தில் தான் சொல்கிறார். மூளைக்கல், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமி மூளைக்கல்லையாக இருக்கிறார். 21-22 எபேசியர் 2. அவர் மேல் மாளிகை முழுவதும், தேவனுடைய சபையாகிய மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்படுகிறது. யாரை கொண்டு? ஊழியர்கள். ஒன்று கர்த்தர் இருக்கிறார் சபையில், அடுத்த ஊழியர்கள் குடும்பம் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறீங்க. இவங்களாம் இணைக்கப்படுறோம். நம்மெல்லாம் நம்ம கர்த்தருக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்டு என்ன செய்யுது? கர்த்தருக்குள் எப்படி ஆலயமாக எழுமணும், அதுக்காகத்தான் போதிச்சாங்க ஊழியக்காரங்க. எப்படி சபை எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த ஆலயமாக தான் எழுமணும். அங்கே அசுத்தம் வந்துடக்கூடாது. சபைக்குள்ளே, சபையோட ஐக்கியத்துக்குள்ளாக வந்துடக்கூடாது. அதில் தான் நம்முடைய பேச்சு, செயல், பார்வை, வாழ்க்கை எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அப்படி தான் பரிசுத்தம் பாதிக்கப்படாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும், பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அவர் மேல் நீங்களும் என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக எப்படி என்ன செய்கிறோமா? கூட்டி இணைத்து கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. கூட்டி கட்டப்பட்டுன்னா இணைத்து பாருங்கள், அந்த இணைப்பு, இணங்கி, இது ரொம்ப முக்கியம். வாசஸ்தலம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 6:1 வாசிங்க. தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாதான்? விருதாவாய் பெறாதபடிக்கு. உடன் வேலையாட்களாகிய அவருடைய வாழ்க்கையில் வந்ததான பாடு, உபத்திரவம், நெருக்கம், போராட்டம், கஷ்டம், ஊழியத்தில் எப்படி தேவனுக்காக எப்படி தியாகமாக அவர் செயல்பட்டார் என்பது அந்த அதிகாரத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அருமையான காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. நம்ம முழுமையும் வாசிக்க முடியாது. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள் என்ன சொல்கிறார்? இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, 3வது வசனம், நாங்கள் யாதொன்றிலும், பாருங்கள், ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஊழியர்களும் யாதொன்றிலும் இடரில் உண்டாக்கக்கூடாது, விசுவாசிகளும் ஸ்தோத்திரம் யாதொன்றிலும் இடரில் உண்டாக்காதபடிக்க கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இடரில் உண்டாக்கிடக்கூடாதுங்க சபையில். ஆமாம், நீங்கள் சபைக்கு துணாக இருந்து இணைஞ்சு நீங்கள் தேவனோடும் எங்களோடு கூட இணைந்து நிற்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. ஆமாம், இடரல் ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாது, தீமையை ஒரு நாளும் செஞ்சிடக்கூடாது, நன்மையை மட்டுமே கர்த்தருக்காக செய்வோமாக. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நீங்களும் எவ்விதத்தினாலும் தேவனுடைய நல்ல உண்மையான விசுவாசிகளாக விளங்க பண்ணணும். சரி, வாசிக்க. எப்படிலாம்? சில காரியங்கள் மிகுந்த பொறுமையிலும், நானே வாசிக்கிறேன், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண்விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடி சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகி வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கணத்திலும், கனவீனத்திலும், துர்க்கிருத்தியிலும், நற்கிருத்தியிலும் எத்தரணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும்,
துக்கப்படுகள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரம் என்னப்பட்டாலும் அநேகர ஐஸ்வர்யங்களாகவும், ஒன்றுமில்லா என்னப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஊழியர்கள் தங்களை விளங்க பண்ணணும், நீங்களும் உங்களை நல்ல விசுவாசிகளாக விளங்க பண்ணணும். அல்லேலூயா. கண்ணை மூடக்கூடாது. கொஞ்சம் சோத்திரம் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுறேன். நல்ல சோத்திரம் விழிப்பாய். வசனம் காதுக்குள்ளே போகுதா? போகுதாண்ணா? போனால் நல்லது. வேற எங்கிட்ட வாங்கி எங்கிட்ட அதை விட்டுறாதீங்க. உள்ளே அப்படியே உள்ளே எங்கே கொண்டு வந்துடுங்க. ஆண்டவரே, நான் கேட்குற வசனம் என் காதில் போய் இருதயத்தில் போய் அப்படியே நிறைஞ்சிருக்கட்டும். அப்படி ஜபத்தோடு இருங்க. இப்போ இருந்தால் சிலருக்கு அப்படியே கொஞ்சம் தூக்கம் இழுக்குது. சோத்திரம். ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். நான் இத்தனை தடவை சொல்லிட்டேன். சோத்திரம். தூக்கம் வர்ற மாதிரி இருக்கா? டக்குன்னு வீட்டிலேருந்து ஒரு ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு குடிச்சிட்டு வரணும். இன்னும் இங்கே வந்தாலும் தூக்கம் வருதுன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் டக்குன்னு எடுத்து குடித்தா வேணாம். நான் சொல்கிறேன், எதுக்குங்க இல்லை டீ போய் தண்ணி குடிக்க போகிறீங்க? அது மாதிரி டீயை குடிச்சிட்டு உட்காருங்களேன் பக்கத்தில். இப்படி சோதனையிலேருந்து தப்பிக்கணும்ல. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல விழிப்பாக வசனத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் உட்காந்து கேட்குறதுலாம் இப்படி கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால தூக்கம் வருதா? எந்திரிச்சு நின்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் எந்திரிச்சு நீங்கள் கேட்க போகிறேன்னா, சோத்திரம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விளங்க பண்ணணுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரராக நாங்கள் எங்களை விளங்க பண்ணணும். கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களை விளங்க பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. வீட்டில் போய் அந்த 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த ஊழியத்தில் அதான் சொல்கிறாரு, இப்படி விளங்க பண்ணால் தான் தேவனுடைய கிருபையை நீங்களும்னாலும் வேஸ்ட் பண்ணிட மாட்டோம். அல்லேலூயா. விருதாவாய் பெறாதபடிக்குன்னா வீணடிக்காதபடிக்குன்னு அர்த்தம். கிருபையை வீணடிக்காதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி கொரிந்திய சபைக்கு அவர் நிருபம் எழுதுகிறார். 2ஆம் நிருபத்தில். கர்த்தர் சோத்திரம் உண்டாடும். சரி, அது விலைக்கு சொல்ல நம்ம அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? மனப்பூர்வமாய் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிகட்டது நிமித்தமும் ஜனங்கள் இன்னைக்கு அதுதான் முக்கியம். ஜனங்களாய் நீ கர்த்தருடைய பிள்ளைகளாக இங்கே மனப்பூர்வமாக அவங்களை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நாங்களும் அப்படிமா மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து சோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்தில் என்ன வந்தாலும், குறைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், சோத்திரம் இந்த ஊழியத்தில் நிற்போம்னு நிலைப்போம்னு கர்த்தருக்கு உறுதி கொடுத்து சோத்திரம் 25 வருஷமாக கர்த்தர் அவருடைய கிருபையினாலே தான் நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் பலன் கொடுத்து தான் நடத்தினார். அவர் வல்லமை கொடுத்து தான் நடத்தினார். அவர் வேண்டிய ஆலோசனை கொடுத்து தான் நடத்தினார் என்பதை நான் சபை நிமித்தத்திலே சாட்சியாக நாங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் கர்த்தர் ரட்சித்த நாள் முதற்கொண்டு உங்களை கரம் பிடித்து இதுவரைக்கும் கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தினார். இனிமேலும் கர்த்தர் ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களுக்கு வேண்டியதை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு கொண்டு கர்த்தருடைய பிள்ளைங்கள் நீங்கள் அப்போ ஒப்பு கொடுத்த நிமித்தமும் அவர் ஸ்தோத்திரிங்கள் என்ற வார்த்தை வரும். அதே மாதிரி 9ஆவது வசனம் கூட பாருங்கள், இதே மாதிரி வார்த்தையில் முடியும். ஸ்தோத்திரிங்கள்னே வரும் பாருங்கள். ஜனங்களுக்கு இது யார் பாடின பாட்டு தெரியுமா? தெபராலும் பாராக்கும் பாடின பாட்டு. என்னது? 5ஆம் அதிகாரம். வீட்டில் போய் வாசி பார்த்து கொள்ளுங்க. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த அந்த மனப்பூர்வம் என்ற வார்த்தையில் பாருங்கள். ஜனங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ஒப்பு கொடுக்காமல் இருந்தது. அதில் யாருன்னு வேதத்தில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. இஸ்ரவேலருக்குள்ளே எல்லாரும் ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுத்தவங்களை தான் ஆவியானவர் மெச்சி இந்த வார்த்தைகளை பாராக்கு மூலம் தெபரால் மூலமாக பாடலாக பாட வைத்தார். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை பதிகளை என் இருதயம் கர்த்தருடைய இருதயமும் நாடும். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த தேவனுடைய ஜனங்களை, சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை அவருடைய இருதயம் நாடுகிறது. அல்லேலூயா. அதே போல் ஜனங்களுக்குள்ளே, அதாவது ஊழியர்களுக்குள்ளே கூட தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து செயல்படுகிற கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தருடைய இருதயம் நாடுகிறதுங்க இன்றைக்கும். அல்லேலூயா. ஊழியர்களுக்கும் உண்டு, விசுவாசிகளுக்கும் உண்டு. ஜனங்கள் மனப்பூர்வமாக தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து என்ன செஞ்சது, உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு எப்படி இருந்தாங்க, ஆவலாக இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக வேலை செய்வதற்கு ஆவலாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு தங்களை தடப்படுத்தினார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று ஏற்கனவே வாசித்தோம். கர்த்தருடைய என்ன கட்டினார் நெகமியா தலைமையில் அலங்கா கட்டப்பட்டது. எத்தனை நாளில் கட்டப்பட்டது? 52 நாளா? 52 நாளில் கட்டப்பட்டுச்சே. பார்த்தீங்களா? அப்போ இணைந்து கட்டினதுனால கடன்னு கட்டி பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் பழுது பார்த்துக்கணுமோ, எந்த இதெல்லாம் இடிபட்டு கிடந்துச்சோ இடிபட்ட இடத்துல கட்டி, பழுது பார்க்க வேண்டிய இடத்துல பழுது பார்த்து, இப்படி தேவனுடைய காரியங்களில் அவ்வளவு அக்கறையாய் செயல்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளோ, நீங்களும் சபையின் காரியங்களை, உங்கள் குடும்பத்தை காரியத்தை கவனிக்க. உங்கள் சோத்திரம். உங்களுக்கு குடும்பம் உண்டு, குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. குடும்பத்தை நம்ம அஜாக்கிரதையாக குடும்பத்தை கவனிக்காமல் இருப்போமால பொறுப்பற்றவர்கள் என்ற ஒரு காரியம் நம்முடைய அந்த சொல்லப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சோத்திரம் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். அதே போல் பிள்ளைகளும் எல்லாம் சோத்திரம் பெற்றோர்களைப் போல் நல்ல பொறுப்புள்ளவர்களாக கவனமுள்ளவர்களாக இருந்து குடும்பத்தை நடத்தணும். கடன் வாங்காமல் சோத்திர வருமானத்தை ஞானமாய், விவேகமாய், திறமையாய், சோத்திரம் நல்ல தெளிந்த புத்தியோடு கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். வேலை செய்கிறதுக்கு ஆவலாக இருந்தார்கள். கர்த்தருடைய என்ன வேலை செய்வதற்கு, அந்த அலங்கம் கட்டுற வேலை செய்வதற்கு ஒரு மனமாய் நின்று ஒன்றாய் இணைந்து. பார்த்தீங்களா? உயர்ந்தது, கட்டடமும் உயர்ந்தது, இவர்களும் இணைந்து அப்படி சோத்திரம் இணைந்து நின்று செயல்பட்டதுனால காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. 11:2 என்ன நடக்குது? நெகேமியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதில் விஷயம் என்னென்னா, சோத்துரா அநேக பேர் எருசலேமில் தங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் கிராமத்தில் போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். முதல் வசனத்தை வாசிங்க பிரியும். 1:11, 1:2 சேர்ந்தே வாசிக்கலாம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே பாருங்கள், கணக்கு போட்டுக்கிறோம். 10 பேரில் ஒருவன் எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேர் மற்ற பட்டணங்களிலும் சோத்திரம் சீட்டுகளை போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்கிறது. ஆனாலும் எருசலேமில் குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷரெல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். அப்போ பாருங்கள், எருசலேமில் குடியிருக்க அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் கிராமத்துக்கு போயிட்டாங்க. கிராமத்தில் போய் 10ல் 9 பேர் அங்கே போய் குடியிருக்க போயிட்டாங்களா. அதனால் யார் யாரெல்லாம் நீங்கள் சோத்திரம் எருசலேம் பட்டணத்தில் வந்து குடியிருக்க விரும்பிகளோ வாங்கன்னு சொல்லி விரும்பி அழைத்தாங்க. சரி, அப்படி இருக்குது. அப்போ மனப்பூர்வமாக விரும்பி, ஆமாம் சோத்திரம். அப்போ எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் நகரத்தில் குடியிருக்க வந்தார்கள். அல்லேலூயா. எருசலேம் என்பது சபையும் குறிக்கும். சியோன் சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11, 12 சில வசனங்களை வாசி முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஐக்கியம் எப்போதெல்லாம் மிகவும் அவசியம் தெரியுங்களா? ஐக்கியம் எப்போதெல்லாம் ஐக்கியம் எப்பொழுதும் நமக்கு அவசியம்தான். ஆனால் மிகவும் எப்பொழுதும் அவசியமாக அதை நம்ம செயல்படுத்தணும். எப்போதும் ஐக்கியத்தை அவசியமாக நம்ம பார்த்து நம்ம செயல்படணும். சோத்திரம். ஆனாலும் கூட மிகவும் அதிகமாக நாம் ஐக்கியத்தையும் ஒருமனத்தையும் எப்படி காத்து செயல்படணும்னா, யாத்திராம் 17ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தில் ஊரும் ஆரோனும் சோத்திரம் மோசேன் கை அந்த அமலேக்கருக்கு விரோதமான யுத்தம் நடந்தபோது என்ன செஞ்சாங்க? தாங்கி பிடித்தாங்க. ஏன்னா காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் நடக்குது. வாசிக்கலாம். அப்போ அவருடைய கையை காலில் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் கையை உயர்த்திக்கிட்டே இருக்க முடியுமா? பாருங்கள். அப்போதுனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கல்லில் காலிலேருந்து நின்று பார்க்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் நின்று பார்த்தாரு, கையை உயர்த்தி முடியல. சோத்திரம். இன்றைக்கும் பாருங்கள், கை உயர்த்தி ஜெபித்து பாருங்கள், அதில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. ஆமாம், கை ஒவ்வொன்றும் சோத்திரம். ஆமாம், முழங்கால் போட்டு சில பேர் கைகளை உயர்த்தி ஜெபிப்பாங்க. நல்லது. நின்று கொண்டே கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்திரம். சிலர் அப்படியே அப்படியே நடந்து கொண்டே கைகளை உயர்த்தி ஆராதிப்பாங்க, கைகளை உயர்த்தி ஜெபிப்பாங்க. எல்லாமே நல்ல காரியங்கள் தான். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விடுகையில் யார் மேற்கொண்டான்? அவதிகளாக கர்த்தர். அப்போ நம்முடைய ஜெபமும் துதியும் ஏறெடுக்க வேலையில் நமக்கு ஜெயம் உண்டு. நாம் ஜெபிக்காமல் சோத்திரம் ஆமாம் கிடந்தோம்னா என்ன செய்யும்? யார் மேற்கொண்டுருவா? அமலக்காயை பிசாசு மேற்கொண்டுருவான். தேவத்தை அதுக்கு தான் ஒரு நாளும் ஆண்டவரை தேடணும்னு சொல்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபத்தை துதி சோத்திரம் ஆராதனை சோத்திரம் வேத வாசித்து ஜெபிப்பதை நாம் கை கொண்டு வருவோமானால் நாம் மேற்கொள்வோம். ஜெபமே இல்லை என்றால் அதான் ஃபாதர் பண்ணாங்க. கர்த்தர் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாட்டு இருக்குது, இன்னொன்று இருக்குதே, நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுத்து போயிடுவான் அப்படின்னு ஃபாதர் தெளிவாக சோத்திரம் நாம் உணரும்படியாக நல்ல வேத வசனங்களை கொண்டு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்பா சோத்திரம் கவனமாக இருப்போம். சோத்திரம். அடுத்த வசனத்தை மோசே தன் கை, அடுத்த வசனம் வாசிங்க. மோசேன் கைகள் என்ன செஞ்சு போச்சு? அசந்து போயிட்டு. அப்போ என்ன செஞ்சாங்க? அப்பொழுது அவர்கள் அவன் கீழே வைத்தார்கள், உட்காந்து. அப்போ அது வரைக்கும் நின்று கொண்டு இருந்தார்னு அர்த்தம். நின்று கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டு இருந்தார். இப்போ உட்கார வச்சுட்டாங்க. அசந்து போயிட்டார்ல. வயசு என்ன ஆகி போச்சு? 120 வயசு. இந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் அவருக்கு 120 வயசு. வாசிக்கலாம். பாருங்கள், பேர் பாருங்கள், ஊர். ஆரோனும் ஊரும். ஆரோன்னா நமக்கு யாருன்னு தெரியுது, மோசேவுடைய அண்ணன். ஊருன்றது அவருடைய உறவினர்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு சிலர் சொல்கிறாங்க சோத்திரம் மிரியாமுடைய கணவராக இருக்கக்கூடும்னு சொல்கிறாங்க. சரி, வேத ஆராய்ச்சியாளர் அப்படி சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. எப்படியோ ஒரு தேவனுடைய மனுஷன் வரும். ஆரோனும் ஊரும் ஒருவன் பக்கத்திலும் ஒரு பக்கத்தில் ஆரோன், ஒரு பக்கத்தில் அந்த ஊருன்றது ஒரு மனுஷன், தேவ மனுஷன். ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். கைகள் நின்று கொண்டே இருந்தவரை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு என்ன செஞ்சாங்க? கைகளும் அசந்து போச்சு, காலும் அசந்து போயிடுச்சு. இப்போ உட்கார வச்சு அவர் என்ன செய்கிறாங்க? நல்லா சொல்லுங்கள். கையை தாங்கிட்டாங்க. அப்படி தாங்குறீங்களா? கையை தாங்குறவர்களாக இருங்க, கையை தட்டி விடுறவர்களாக இருக்காதீங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருப்பீங்க சொல்லுங்களேன். கைகளை தாங்குவீங்களா? தாங்கி தொடர்ந்து. இல்லை, நான் சொல்கிறது ஆவிக்குரிய அர்த்தம். இது நம்ம கைகளை, ஆமாம், பொதுவாக கைகளை உயரத்துக்கு பாஸ்டர் கூட சொன்னாங்க அன்றைக்கி. எல்லோரும் இந்த இப்படி தூக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தூக்குங்கன்னு சொன்னாங்களா? முடியல. ஸோ ஆனால் இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, நம்முடைய கைகளை தாங்கி பிடிக்கணும். இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை ஒருவருக்கொருவர் சோதரம் என்ன செய்கிறது? இணைஞ்சு பலமாய் நம்ம கர்த்தருக்காக செயல்படுவோம் என்பதை வெளிப்படுத்த தான் கைகளை தாங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சோத்திரம் ஊழியத்தை தாங்குங்கள்ன்ற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? கைகளை தாங்குங்கள், இப்படிலாம் வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசித்தாச்சு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சரி, ரெண்டு வசனம் தான் வாசிக்கணும்ல, வாசிக்க சொன்னேன். ரைட். நியாயாதிபதிகள் 20:11 வாசிங்க. யுத்தத்தில் ஜெயம் கிடைக்க கைகள் அசந்து போகும்போது நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தணும். அடுத்து நியாயாதிபதிகள் 20:11 யுத்தத்தில் ஜெயம் கிடைக்க என்ன செய்யணும்? நம்ம ஐக்கியத்தை மிகவும் பலப்படுத்தணும் என்று பார்க்குறோம். வாசிக்கலாம். கூடினாங்க. இது என்ன சம்பவம் தெரியுமா? வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. சோத்திரம். பென்யமீனுக்கு விரோதமாக இப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தில் எல்லாரும் இஸ்ரவேலில் சிறிய கோத்தமாக பென்யமீன் கோத்திரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? இந்த பென்யமீன் பட்டணத்தான் கிபியா என்ற பட்டணத்தில் வசிக்கிறாங்க. இங்கே ஒரு லேவியன் தன் மனைவியை அழைத்து கொண்டு ஊருக்கு போகும்போது சோத்திரம் அவங்க வெளி அதாவது வேறு அந்நிய பட்டணத்தில் போய் இதாக இருக்கிற அப்படி யார் அந்த மனுஷன் யாருன்னா பெத்லேயம் ஊரை சேர்ந்தவன். நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தில் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போ கொண்டு போகும்போது சோத்திரம் அங்கே ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணுறாரு? ஏப்பா, நீங்கள் எங்கேயும் வெளியில் அங்கே எங்கெல்லாம் தங்காதீங்க. நீங்கள் கிபியா கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் இருக்கிற பட்டணம் பென்யமீன்
பென்யமீன் மக்கள் வசிக்கிறது, இங்கே நீங்கள் தங்குங்கன்னா அவர் வீட்டில் தங்க இடம் கொடுக்குறார். இதை தெரிஞ்சு கொண்ட அந்த கெபியா பட்டணத்தை சேர்ந்த பென்யமீன் கோத்திரத்தரெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த சோதகுமார பட்டணத்தார் பண்ணான் பண்ணுங்கள் பார்த்தீங்களா, அயோக்கியத்தனம், அந்த வேலையை பார்த்தானுங்க. என்ன பார்த்தானுங்க, ஒருத்தன் மனைவியோடு வந்திருக்கானம்ல, அவனை வெளியே கொண்டு வாங்க. ஹோமோ செக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், விபச்சாரம் பண்ணுறதுக்கு துடிச்சிக்கிட்டு நிற்கிறானுங்க. நல்லா கவனிங்க, யார் செய்கிறது, பென்யமீன். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக பென்யமீன். எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அப்படி பண்ணியிருக்கிறாங்க, சோத்திரம் கூடி இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சோத்திரம் அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு, சோத்திரம் அந்த வீட்டில் இது பண்ணவர், எப்போ அந்த இந்த தப்புலாம் பண்ணாதீங்கப்பா, இப்போ பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவனோட மனைவி இருக்கிறாங்க, வேணா நீ என்ன பண்ணுங்க, நீ ஏதாவது பண்ணி தொலைங்கடா. அந்த மனுஷனை ஒரு லேவியானவன் ஒரு மனுஷன் ஆணுக்கிட்ட போய் தப்பாக நடக்காதீங்கன்ற ஒரு இதில் தான் சொல்கிறாங்க. இந்த சம்பவங்களாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. அப்போ அதெல்லாம் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட தகராறு பண்ணி அப்படி இது பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், கடைசியில் அவன் மனைவியை ரொம்ப பலாத்காரம் பண்ணி அங்கே உள்ள ஆட்கள் சோத்திரம் பலாத்காரம் பண்ணி ஏன்னா அவமானப்படுத்தி சோத்திரம் குற்றுயிரும் கொலையரமாக விட்டு கடைசியில் அந்த பொம்பளை இறந்தே போயிட்டாப்புல அவங்க மனைவி. அவன் என்ன பண்ணிவிட்டான், மனைவியை துண்டாக வெட்டி இதுக்கு அனுப்பிச்சிட்டான். எதுக்கு, இஸ்ரவேல் பட்டணத்துக்குலாம் அனுப்பிச்சிட்டான். அது பண்ணது பயங்கரமான ஒரு காரியம். அது படிக்கும்போதே பாருங்கள், மனைவியை அவங்கெல்லாம் இது ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு சொல்லி வந்து பார்த்தா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இஸ்ரவேலில் மூப்பர்லாம் வந்து கேட்டாங்க அந்த ஆட்கள்லாம் கூடி, இந்த பென்யமீனில் இந்த தப்பு பண்ணது யார், அவங்கள மட்டும் ஒப்பு கொடுங்க, அவங்கள மட்டும் தண்டிப்போம்னா ஒருத்தனும் என்ன பண்ண மாட்டான், சப்போர்ட் பண்ண மாட்டேன்றான், ஒத்துழைக்க மாட்டேன்றான். அப்புறம் கடைசியில் பாருங்கள், இஸ்ரவேலருக்குள்ளேயே யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் வந்து கடைசியில் இஸ்ரவேலில் ஒரு கோத்திரமே குறைஞ்சி போச்சுங்க. முதல் தொடக்கத்தில் பென்யமீன் ஒரு 2 முறை ஜெயிக்கிறானுங்கிறேன் சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களை கர்த்தர் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய கோத்திரத்தில் ஒரு சின்ன கோத்திரமாகிய பென்யமீனுக்கு விரோதமாக நாங்கள் யுத்தம் பண்ண போகணுமா அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சார், போக சொன்னார். இன்னொரு முறை என்னென்னு கேட்டால் உபாசம் இருந்து போனாங்க. அப்போ அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு ஜெயம் கிடச்சிச்சு, ஒரு கோத்திரமே குறைஞ்சி போச்சு. யுத்தம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் 400 பேர் தான் ஆண்களில் தேர்னாங்க, நின்றாங்க. அவங்களுக்குன்னு பெண்ணு தேடுறதுக்கு சோத்திரம் இது பண்ணாங்க அப்படின்னு இருக்குது பாருங்கள். சோத்திரம் அப்படியாக பாருங்கள். அதனால் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல் ஏகோபித்து பட்டத்தின் ஒன்று கூடி ஏகோபித்து, அதை கவனிங்க. அந்த ஒருமனப்படும் போது, அந்த ஐக்கியப்படும் போது பாருங்கள், அப்போ தான் வெற்றி கிடைச்சது இஸ்ரவேலருக்கு. பென்யமீனுக்கு விரோதம். பென்யமீன் நல்லா யுத்தம் பண்ணுற ஆட்கள், அதனால் முதல்ல 2 முறை ஜெயிச்சானுங்க. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அடி, தோல்வி. சோத்திரம். மத்தேயு சரி, நெகேமியா 4:16-17, மத்தேயு 18:18 20 வசனம், இதோடு முடிக்கிறேன். நெகேமியா 4:16 வசனம் 17 வசனம். பெரிய வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். சோத்திரம். அப்போ ஐக்கியம் இருந்தால் தான் முடியும். வாசிக்கலாம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். வேலைக்கார பாருங்க, எதிர்ப்பு அதிகமாகி போச்சு. எங்கே அலங்கம் கட்டுவதற்கு எல்லாம் சத்துருக்கள் என்ன செய்கிறான், மிரட்டுறான். நீ வேலையை நடத்துறது பார்க்கணும், நான் வந்து நிறுத்துகிறேன் பாரு, நான் உங்களை கூட யுத்தம் பண்ணுவேன், உங்களை வந்து என்ன பண்ணுவோம், ஆமாம் சோத்திரம், வேலை செய்கிற ஆளுகளை தடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலை நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் நிறுத்தி போடுவோம்னு சொல்லிட்டு தொல்லை கொடுக்குறாங்க, அலங்கம் கட்ட முடியாதபடிக்கு. அப்போ தான் நெகேமியா என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, என் வேலைக்காட்டி பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் என்ன செஞ்சாங்க, ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் எல்லாருக்கும் பின்பாக நின்றார்கள். அடுத்த வசனம், அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினால் வேலை செய்து கர்த்தருக்காக எப்படி செயல்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு கையினால் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு கையில் என்ன வச்சுருக்காங்க, ஆயுதம் பிடிச்சிக்கிட்டு. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா, ஆயுதம் பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா சோத்திரி எப்போ வந்து சத்துரு தாக்குவான்னு தெரியாது, அந்த அளவுக்கு அவன் மிரட்டி கொண்டு பயமுறுத்தி கொண்டே இருக்கிறானுங்க.
நீ கட்டி முடிக்க முடியாதபடிக்கு எவ்வளோ இடையூறுகளை கொண்டு வர்றானுங்க, தடையில் கொண்டு வர்றானுங்க. அவைகளை மத்தியில் கர்த்தர் நெகமியாவும் அவரோடு கூட இருந்தவர்களையும் பலப்படுத்தி 52 நாளில் வெற்றிகரமாக அலங்கத்தை கட்ட வைத்தார். அல்லேலூயா. எவ்வளோ இடையூறுகள் தடைகள் வந்தாலும் பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, டேனியல் பாஸ்டர் சொன்னாங்கள்ல, எவ்வளவு உள்ள எதிர்ப்பு இருந்தாலும் வெளியே எதிர்ப்பு இருந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி தகர்த்தெறிந்து கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை, யாருடைய ஊழியங்க? கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. அவருடைய ஊழியம் எல்லா இடங்களிலும் சரி, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அவைகளை மத்தியில் கர்த்தர் சோத்திரம். வெளியே எதிர்ப்பு வர்றது அது ஒரு சாதாரணமாக ஒரு காரியம்தான். எரிச்சல், பொறாமையில், வன்கண்களினாலே சோத்திரம் பலவிதமான சோதர சத்துருடைய தூண்டுதலினால் எதிர்ப்பு வர்றது அது ஒரு பகுதியாக இருந்தாலும் சபைக்குள்ளே எதிர்ப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. அதுதான் பெரிய பாதிப்பு. ஊழியர்களுக்கு பெரிய வேதனையாக கொடுக்கக்கூடிய பல சபையில் ஒரு சிலர் எவ்வளோ சத்தியத்தை கேட்டாலும் புரியாமல் தாங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான், நான் நினச்சபடி சபையில் நடக்கணும், நான் நினச்சபடி தான் நான் சபையில் நடந்து கொள்வேன் அப்படின்னு விரும்புகிறதுனால தான் பிரச்சனை உருவாக்குறது. கர்த்தர் சோதர் அப்படி இராதபடிக்கு சோதர் தேவனோடு நாம் இணைந்து நிற்போம், ஒரு மனமாக செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து சோத்திரம் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. நிச்சயமாக பலப்படுத்தியே நடத்துவார். மத்திய 18ஆம் அதிகாரம் 18 இப்படி சொல்கிறதுனால எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அப்படி சபைகளில் அப்படி இருந்து நம்ம சபையில் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கும்போது. இனிமேல் இப்படி காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வேதத்திலேருந்து நம்ம காரியங்களை நாம் பார்க்குறோம். வேத வசனமும் சொல்லுகிறது இல்லை. சரி, வாசிக்கலாம். மத்திய 18ஆம் அதிகாரம் 18 20 18 பாருங்கள். இது ரொம்ப ஆண்டவர் சொன்ன அருமையான வாக்குத்தத்தங்களோடு கூடிய நல்ல ஆலோசனை. இதோடு நான் முடிக்கிறேன். சோத்திரம். மத்திய 18ஆம் அதிகாரம் 18 20 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் இயேசு நாமத்தினால என்ன பண்ணுறோம்? பிசாசுகளை கட்டுகிறோம். சோத்திரம். பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். அல்லேலூயா. பிசாசின் வல்லமையிலே நாம் கடிந்த அப்புறம் கட்டி செபிக்கணும். அது பரலோகத்தில் கட்டப்பட்டதான் காணப்படும். அதில் கட்டப்பட்ட ஜனங்களை என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கணும். இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும்? கட்டவிழ்த்து ஜெபித்து நம்ம விடுதலை பெற்றுக் கொடுக்கணும். சரி, ரைட்டு, வாசிக்கலாமே. அப்படியே நீங்கள் ஜெபத்தினாலே செய்யலாம். ஆமாம், கை வச்சு ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. நீ ஜெபிச்சாலே போதும். ஒரு நாளும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சபையில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த உடனே பிறந்த ஒரு குடும்பங்களுக்குள்ளாகவோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை கூட சில குடும்பங்களில் பல குடும்பங்களில் சோத்திரம் பார்த்திங்கன்னா ரசிக்கப்படாத குடும்பங்களில் நிறையா சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனை, சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், போராட்டங்கள், சோத்திரம் சில இடங்கள் அடிதடிகள் இதெல்லாம் நடக்குது, வாய்ச்சண்டைகள்லாம் நடக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக எந்த விதமான கருத்து வேறுபாடுகளோ பிரச்சனைகளோ இதில் வராதபடிக்கு சோத்திரம் ரொம்ப கவனமாக இருங்க. ஹல்லேலூயா. உடம்பிறந்தருக்குள்ளே ரொம்ப நம்ம பார்த்து ஞானமாக சுருக்கமாக என்ன பண்ணணும்? பேசி என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கு அது வேலை முடித்து ஆமாம் சோத்திரம். அப்படியே நம்ம அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லப்படுது. அதனால் சுருக்கமாக அதனால் தேவையானது காரியங்களை சொல்லி ஆலோசனை கொடுத்து அப்படி நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சமாதானமாக பேசி எல்லாம் முடிவு பண்ணுங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டா. யார் ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி தீமை செஞ்சு சோத்திர குடும்பங்கள் பாதிக்கப்படுமானால், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் சொந்த பந்தங்களிலே சொல்கிறாங்க, சில இடங்களெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்முடைய சபையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. தீமை செய்யக்கூடாது ஒருத்தருக்கும். அண்ணன் தம்பிகளுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ ஒருத்தரும் தீமை செய்யாமல் பிள்ளைகளுக்கு தீமை செய்யாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பாதிப்பு வந்துடும். சோத்திரம். ஒரு சில காரியங்களாம் ஆமாம் சோத்திரம் தெரியும். சில குடும்ப பிரச்சனைகள்லாம் தெரியும். அப்படிலாம் செய்யவே செய்யாதீங்க. ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். செய்த ஒரு சில மன வருத்தம், வாக்குவாதங்கள், சில பிரச்சனைகள் வந்திருக்கும். சோத்திரம். ஆனால் அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமாம், நான் உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்னார்ல ஆண்டவர். அப்படி இருக்கும்போது என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், மற்றவங்க சோத்திரம் எப்படியோ போகட்டும் அப்படின்ட்டு மட்டும் இல்லை. அவருக்கு தீமை என்னது கோபத்தில் ஏதாவது தீமைகளை செஞ்சிட்டிங்கன்னா காலமெல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. நான் அதையும் சொல்லிடுறேன்.
சத்தியத்தை நல்லா கவனமாக கவனிக்கணும். சொந்த பந்தங்களுக்கு கூட உறவுகள் உடஞ்சி போயிருக்குதுங்க. அதெல்லாம் நம்முடைய சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் பயந்து கர்த்தருக்கு நடந்து சமாதானமாக இருக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சோத்திரம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டு இருக்கணும். பூமியில் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒருமனப்பட்டு இருக்கணும். குடும்பத்தார் 2 பேர் 3 பேர் 2 பேர் 3 பேர் ஏன்னா தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் என்ன பண்ணணும்? 2 பேர் 3 பேர் எதை குறிக்குது? கணவன் மனைவி பிள்ளைகளை ஒருமனப்படணும். சோத்திர பூமியில் ஒருமனப்பட்டு இருக்கணும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு நம்ம குடும்பம் இருக்கணும். ஒருமனப்பட்டும் ஜெபிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் சோத்திரம் எங்கே ஆண்டவர் இருப்பார்? 2 பேராவது 3 பேராவது அவர் நாமத்தினாலே கூடியிருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூடி வரும்போதெல்லாம் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். வரப்போகிறார் இல்லை, இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் சபையிலும் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் அந்த தேவன் இருந்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி, எழுந்திருந்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி முடிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, எரேமியா 2:18 எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், திடப்படுத்தினார் கைகளை என்று பார்க்கிறோம். 1:10 ஒரு காரியத்தை ஒரே காரியத்தை பேசணும். ஏகமானது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்மருந்தி இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே சோத்திர வசனத்தை கேட்டபடி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். 2 கொரிந்தியர் 13:11 சபையார் எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்கிறது. ஏக சிந்தை உள்ளவர்களாய் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் சொல்லப்பட்ட ஏக சிந்தை உள்ளவர்களாய் சமாதானத்தை காத்து கொண்டு சமாதானத்தோடு இருக்க நீங்களும் இருங்க, உங்கள் குடும்பமும் இருப்பதாக. எவேச 4:3 ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியான ஒரு ஒத்தாசோடு கூட நாம் ஒருமனப்பட்டு ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வோமாக. பிலிப்பியர் 1:27 ஒரே ஆவி ஒரே ஆத்மாவுடையவர்களாய் நாம் இருந்து தேவனுக்காக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நான் இப்படி எவ்வளவு சோத்திரம். தேவன் ஒருமனம் ஐக்கியத்தை அவசியத்தை நமக்கு வேதவசனம் மூலமாக விலைக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 3:8-9 ஒருமனம் தேவனோடு கூட ஐக்கியம் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 16:20 கர்த்தர் நம்முடன் கூட கிரியை நடப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:20 நீங்கள் வாசிங்கன்னா கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவனுடைய ஊழியர்களோடு கூட சீசர்களோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அற்புத அடையாளங்களினாலே தமது கிரியை நடப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒருமனமாய் நின்றார்கள். அவர்களோடு கர்த்தர் கிரியை நடப்பித்தார். 1 கொரிந்தியர் 3:10 அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. வேறு விதமான போதனை வேறு விதமான உபதேசம் கிடையாது. நமக்கு கிறிஸ்துவின் உபதேசம் உண்டு, அப்போஸ்தல உபதேசம் உண்டு. அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 6:1 தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாய் சோத்திரம் நாம் பெறாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டா மட்டும் ஐக்கியம் எப்போதெல்லாம் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் பலப்படும் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். கர்த்தர் சோத்திரம் உண்ட யாத்திரா 17:11-12 கைகள் அசந்து போன போது மோசேன் கைகள் ஆரோனும் ஓரும் அவருக்கு கைகளை தாங்கினார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அமலேக்கோடு நடந்த யுத்தத்தில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்து யெகோவா நிசியாக கர்த்தர் ஜெயக்குடியாக அன்று பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் நியாயாதிபதிகள் 20:11 யுத்தத்தில் ஜெயம் கிடைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். நெகேமியா 4:16-17 பெரிய வேலை செய்ய கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ஆயத்தப்படுத்தி தைரியப்படுத்தி கர்த்தர் சோத்திரம் சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் சோத்திரம் ஜெயம் கொடுத்து அவர்களை நடத்தினார். நெகேமியாவும் அவரோடு கூடிய வேலை செய்த அவரோடு கூட இணைந்து செயல்பட்டவர்களுக்கும் கர்த்தர் மத்தேயு 18:18-20 பார்க்கிறோம்.
கர்த்தர் ஒருமனப்பட்டு செயல்படும் போது வல்லமை பெறுகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் பூமியிலே எவ்வளோ கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கோம். பூமியில் எவ்வளோ கட்டவிழ்ப்போமோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு கவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்லாமல் வேதம் ஐக்கியத்தின் அவசியத்தை சொல்லும்போது எங்களோட ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தவான்களோடும் எங்களுடைய ஐக்கியம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதோடு கூட நாம் திரியேக தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கட்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு நம்முடைய ஐக்கியம் இருப்பதாக என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படி இருந்து நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள நல்லதவனை சுன்னல பிதாவை ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலவெளிக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் ஒரு மனமாகவும் ஐக்கியமாக இருக்க வேண்டிய அவசியத்தை குறித்து எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையும் ஒரு மனம் ஐக்கியத்தை இரண்டு கண்களாக பாவித்து அதன்படி செயல்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு மனம் ஐக்கியம் சபையிலும் இருக்கணும் வேண்டும், குடும்பங்களிலும் இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படியா கர்த்தர் கிருபை தந்து தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வாதம் பாதுகாத்து வழியை நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. என் ஸ்தோத்திரி.